ஓகே, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா உங்களுக்கு மாலை கோயில் வந்திருக்கிறோம். போன வருஷம் வந்திருந்தோம். சரி, இந்த டைம் அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. அதனால் உங்களுக்கு பார்த்திங்கனாலே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. நாங்கள் கோயில்கிட்ட போனால் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். க்ரௌட் அதிகமாக தான் இருக்குது. சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணேன் ஃபுல்லாகவே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னா பெரம்பட்டிலேருந்து வரும். அதே மாதிரி இந்த ரோடு இப்போ நான் போயிட்டுருக்க ரோடு எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்திலப்பு, இழுப்பு நகரம், செஞ்சேரி மலை அந்த வழியில் வரும். அங்கேருந்து வந்து நீங்கள் வரலாம். இங்கே பெதம்பட்டி வந்துட்டு நீங்கள் வரலாம். இதனால பஸ்ஸும் இருக்குது உங்களுக்கு. டேரெக்டாக மாலை கோயிலுக்கு பஸ் இருக்குது. இதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறக்கு, கோயிலுக்கு போகிறக்கான ரோடு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். நாம் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக பஸ் ஸ்டாண்டெலாம் அங்கே இருக்குது. உங்களுக்கு பஸ் நிற்கிறது பாருங்கள். அங்கே பச்சைக்கவர் அந்த கோயில்லையுமே பஸ் ஸ்டாண்டு போட்டுருக்காங்க. ஆமாம், க்ரௌடு பாருங்க. இந்நேரத்துக்கே உங்களுக்குள்ளே போப்போ கடை இருக்குது, அப்படியே நிறையாவே இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடை அப்படியே இங்கேருந்தே அப்படியே கண்டினியூஸாக ஆயிடுது. உங்களுக்கு அப்படியே ரெண்டு சைடும் வந்துடும் அப்படியே போக. பாருங்க கூட்டம் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே ஃபுல்லா இருக்குது. எது இதில் வைக்கிறது முன்னாடி டேஷ்போர்டில் சோலார் இருந்தது. கடை வேறு உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக அப்படியே. எடப்பாடியாரெலாம் வந்துட்டார் இங்கே ஃபோட்டோவில். இங்க பாருங்க, இங்கிருந்து லைன் நிக்குது. கோயில் இன்னும் உள்ள போகணும் உங்களுக்கு சாமி கும்பிட்றக்கு. உங்களுக்கு ரெண்டு சைடுமே அப்படியே கடைக்கும் இருக்கும். உங்களுக்கு கூட்டம் பாருங்க. இப்பதான் நாங்க இங்கேயே வந்திருக்கிறோம். கோயிலுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டவங்க அப்படியே நகருங்க. கோவிந்தாட்டி அழைத்து விடுங்க. கோயிலுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டவங்க அப்படியே நகருங்க. சாமி கும்பிட்டவங்க அப்படியே லைன் நகருங்க. சாமி கும்பிட்டவங்க லைன் நகருங்க. லைனுக்கு போங்க, லைனுக்கு போங்க. பக்தர்கள் லைன் நிக்கிறாங்க. லைன்ல போடுவாங்க, லைன்ல போடுவாங்க. முன்னாடி நிக்காதீங்க. முன்னாடி கூட்டம் போடாதீங்க. முன்னாடி கூட்டம் போடாதீங்க. கூட்டத்துல வர்றாங்க, லைன் நிக்கிறவங்க பின்னாடி முன்னாடி வர்றாங்க. பாடு முன்னாடி வாங்க. லைன் பாருங்க, இன்னும் இங்க நிக்கிறோம். கோயில் அங்குள்ள இருக்குது. நகர்ந்து வாங்கம்மா. பின்னாடி வெயில நிறைய பேர் நிக்கிறாங்க. நீங்க வாங்க, அப்படியே சாமி பார்த்து அப்படியே நகர்ந்து வந்துட்டே இருக்க. பக்தர்கள் லைன் நிக்கிறவங்க அப்படியே நகர்ந்து வந்துருக்காங்க. கூட்டம் பாருங்க இங்க.
லைன்ல வர்றவங்க சேர்ந்து வாங்க. சாமி வீடுல அப்படியே முன்னாடி நகருங்க. சாமி கும்பிடுறவங்க முன்னாடி நகருங்க. சாமி வீடுறவங்க சேர்ந்து நகருங்க. ஃபுல்லா கரும்பெல்லாம் இங்க இருக்கு பாருங்க. சாமி வீடுறவங்க சேர்ந்து வாங்க. அப்படியே முன்னாடி நிக்காதீங்க. வாங்கம்மா. சாமி வீடுறவங்க சேர்ந்து வாங்க. அப்படியே நிக்காதீங்க. வாங்க. அங்கதான் கோயில் உங்களுக்கு. அந்த மரத்துக்கு அப்படியே பின்னாடி கோயில் உங்களுக்கு. கூட்டம் பாருங்க ஃபுல்லா. அப்படியே நகருங்க. சாமி வீடு பார்த்தா அப்படியே முன்னாடி நகருங்க. கோயிலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. கூட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுதாங்க என்ட்ரன்ஸ் உங்களுக்கு, கோயிலோட என்ட்ரன்ஸ். இருக்கிற கூட்டம் அதிகமாயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பசு இருக்கும். பசு வேணால் வாங்கி கொடுத்துடலாம் சாமிக்கு. எல்லா பக்கமே பசு இருக்கும். அங்கே பாருங்கள், அங்கே இங்கே ஃபுல்லாகவே இருக்குது பசு. இதுதாங்க உங்களுக்கு போகிற வழி. இங்கே போகிறாங்க பொய் தரிசனம் ப்ளஸ் சிறப்பு வழி. ஆக்சுவலாக அதுதான் போவோம். இப்போ அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா க்ரௌட் அதிகமாகிடுச்சு கேட்காங்க. இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் சுற்றி போகிறோம். இது அப்படியே உங்களுக்கு கோயிலுக்கு பின்னாடி அப்படியே இப்படி போய் நம்ம அப்படி வரோம். லைன் பாருங்க. இங்க வந்துட்டு உங்களுக்கு அப்படியே சுத்தணும். எனக்கு கூட்டம் அதிகமாயிடுச்சு, அதனால அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பசுவெல்லாம் எல்லா பக்கமே இருக்கு. உங்களுக்கு வேணா கொண்டு போய் வாங்கிட்டு போய் சாமி வைக்கலாம். இதாங்க என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. அங்கே பாருங்க தோரணம் கட்டியிருக்காங்களா, தோரணத்துக்கு அப்படியே உள்ள போகணும். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்தால் கருப்பராயன் சாமி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் கும்பிட்டு அப்படியே போயிடலாம். நீங்கள் பால் கொண்டாந்துருந்தீங்கன்னா இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு போய் நம்ம தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மன் கோயில் வெளியே, கோயிலேருந்து அப்படியே வெளியே வந்தோன்னா இங்கே கோயில், அம்மன் கோயில். இதுதாங்க உங்களுக்கு கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கே உங்களுக்கு கோயிலோட தீபஸ்தம்பம் இருக்கு உங்களுக்கு இங்கே. ஆனால் கூட்டம் அதிகமாகிடுச்சு உங்களுக்கு இருக்க ரொம்ப அதிகமாகிடுச்சு. உங்களுக்கு அன்சைடு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல்லாமே கடை இருக்கும். அதுக்கப்புறம் அன்சைடெல்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஏரியாஸ் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் ராட்டனம் 2 இருக்குது இந்த டைம். போன டைம் ஒன்று தான் இருந்துச்சு, இந்த டைம் 2 இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் உட்காந்துருக்குறோம். ரெகுலராக இந்த ராட்டனத்தில் தான் வருவோம் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து இதில் உட்காந்துருக்குறோம். இது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் 2 பேர் தான் உங்களுக்கு ஒரு பாக்ஸாக கீழே உங்களுக்கு இது சுற்றுறதுனால உங்களுக்கு அப்படியே பாக்ஸும் சுற்றுது அப்படியே ஒவ்வொரு பட்டியலாம். சரி பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு. நான் ரெகுலராக அந்த ராட்டனத்தில் போவோம் தான். இன்னைக்கு சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு இதில் வந்திருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது அவ்வளோதான். இது அப்படியே கடைகள் நீலாம் அப்படியே பாட்டு அப்படியே போகலாம், கிளம்பலாம். பீங்கான் கப்ஸ் வேணுட்டு இங்கே வந்திருக்கிறோம். பார்க்கல இது இருக்குன்னு. எது நல்லா இருக்குது? எவ்வளோ தெரியல. எல்லாமே 50ங்களா இதெல்லாம்? ஆமா. தெரியுதா இல்லையா? ஆகலையா? தர்றேன். ஹலோ ஹலோ தங்கமயில என்ன பண்ற? இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே கரும்பு உங்களுக்கு அப்படியே பாருங்க. இன்னும் லைன் எங்கேருந்து நிற்கிது எனக்கு சாமி கும்பிட்றக்கு. இன்னும் 3 ஆமாம் 3 நாள் அல்ல, இது 3 நாளைக்கு உங்களுக்கு. நாளைக்கு இல்லை, இன்னைக்கு தான் ஸ்டார்டிங். மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள்லேருந்து. இப்போ தானே போயிட்டு வந்தோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நாள்.
மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு கன்வினியூஸாக 2 days இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு. ஆனால் இன்னைக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. முதல் நாள் காட்டி இன்னைக்கு தான். இப்போ பார்த்துருப்பீங்க சலங்க மாடு அதெல்லாமே இன்னைக்கு தான். நாளைக்கெல்லாம் கூட்டமே குறைஞ்சி. இன்னைக்கு வேணால் கூட்டமே ஒன்று லைன் நிற்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே லைன் நிற்கிறாங்க தேவை. ஓகேங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. சரி கிளம்பிட்டோம். வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஆகிடுச்சு. லைன் நின்றதே ரொம்ப நேரம். சரி அதனால் கிளம்பிட்டோம். சரி இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரி பாய்.